சிவில் ஆஃபீஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடில் 3D மாடலிங், அதாவது நம்மளுடைய இந்த மாதிரியான ஒரு ஐசோமெட்ரிக் வியூ எப்படி ட்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம 3Dயில் வச்சு தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஆட்டோகேடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2D டயக்ராம் போடும்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பக்கத்துலேயே டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க. அதில் டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன்றது நம்ம 2Dக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட். இதில் வந்து 3D மாடலிங்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3D மாடலிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆக்சிஸ் இருக்க மாதிரி 3D வியூவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக நம்ம செட் பண்ண வேண்டியது யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி 2Dக்கு செட் பண்ணுவோமோ அதே போல் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸும் செட் பண்ணணும், டிம் ஸ்டைலையும் நம்ம மாற்றணும். இந்த இடத்துல என்ஜினியரிங் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து எப்பவும் போல் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்டர், மாடிஃபை. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி யூனிட்ஸில் என்ஜினியரிங் கொடுக்குறேன். 0 feet 0 inches. ஸோ இது மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் லிமிட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் யூனிட்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கோங்க, அதுவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் லைன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ லைன் டூல் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது எலிவேஷன், இந்த இது பார்த்திங்கன்னா செக்ஷன். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி டயக்ராம் கொடுக்கும்போது ரெண்டுமே தான் கொடுக்கணும். செக்ஷன் ப்ளஸ் எலிவேஷன் ரெண்டுமே கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இதனுடைய வித்து பார்த்திங்க அப்படின்னா 6 feet 4 inches இருக்குது. மேலே லாஃப்ட் இல்லாமல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 feet 11 inches இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ட்ரா பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுங்கள். F8 ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கோங்க. 6 feet 4 inches ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா 6 feet, இப்படியே கர்சரை மட்டும் மேலே ரைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 feet 11 inches. அடுத்து கர்சரை இந்த பக்கம் ட்ராக் பண்ணிக்கோங்க. 6 feet 4 inches. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப்போட டெப்த்து. ஓகேங்களா. ஸோ டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அடி கொடுக்குறேன். 1 feet 6 inches டைப் பண்ணிவிட்டு மேலே இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. 6 feet 11 inches நம்மளுக்கு ஹைட்டு. அடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே போல் லைன் டூல் 6 feet 4 inches வித்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது 2 டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 feet 4 inches. நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 3 doors கூட நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 6 feet 4 inches அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 4 டோர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக டைமென்ஷன் எடுக்கணும்னு இல்லை. என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு லைன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராவில் கீழே டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டவுன் ஏரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் டவுன் ஏரோ இருக்கும். அதில் டிவைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே டிவைட் என்டர் த நம்பர்னு கேட்குது. நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ, அதாவது எத்தனை டோர்ஸ் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 doors கொடுக்குறதுனால 4ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து லைன் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி காட்டும். ஒவ்வொரு நோட்லேயும் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல எப்பவும் போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டோர். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு 4 டோர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட். ஸோ லாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 அடிக்கு போடுறேன். ஸோ 3 feet கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு 6 feet 4 inches. அடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த லைன் நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது, இதில் டெலிட் பண்ணிவிடுங்க. லைன் டூல். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet கொடுத்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே போல் லைன் டூல். இந்த இடத்துல 6 feet 4 inches. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு எப்போவுமே இதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கட்டிங் லிஸ்ட் போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இங்கேருந்து அப்படியே மேலே ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வார்ட்ரோப்போட ஃப்ரண்ட் அதாவது எலிவேஷன் நம்மளுக்கு ரெடி. இதில் வந்து நீங்கள் டோர்ஸுக்கு வந்து ஹேண்டில் கொடுக்கறதுக்கு ரெக்டாங்கிள் எடுத்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ட்ராக் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கிரிட் லைன்ஸாக மாற்றணும். இப்போ கிரிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எக்ஸு ஒய் வந்து இப்படி படுத்திருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைடு வேறு ஆங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸில் உங்களுக்கு 3 பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாயிண்டில்
இப்போ இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இப்படியும் ஒய்யும் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிரிட் லைன்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, எக்ஸ் ஒய் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு ஹேண்டில் என்ன டைமென்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே எகெயின் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். லாஃப்ட்டுக்கும் அதே போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லீனியர் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இது ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைமென்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் போடுறதுக்கு சேம் அதே போல் நம்ம லைன் டூல் இதில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து செக்ஷனுக்கு வந்து உள்ள ஹோல் இருக்க மாதிரி நம்ம விசிபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம லாஃப்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். லாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கேருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம க்ரியேட் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல கீழே கமெண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் டி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஸ்பெசிஃபை லென்த்துன்னு கேட்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு லென்த்தாகவும் ஹைட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது. ஸோ லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது 6 feet 4 inches. லாஃப்டோட டெப்த்து அதாவது வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 feet. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 6 feet 4 inches, ஒய் டைரெக்ஷனில் 3 feet இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இப்போ ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. நம்ம இந்த இடத்துல ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணோம்னா இது ஃபுல்லாக தான் செலக்ட் ஆகும். பட் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லைன் தான் தேவைப்படும். அதனால் ட்ராவில் போயிட்டு இந்த இடத்துல டிவைட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு 4ன்னு சொல்லி கொடுக்குறேன். லைன் டூல் இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு 4 இதாக நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை கீழே ட்ராக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிடுறேன், எஸ்கேப். அடுத்து மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன், எஸ்கேப். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃப்செட் கொடுக்கணும். ஸோ ஆஃப்செட் பார்த்தீங்க அப்படின்னா 1 inches கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு 1 inches கொடுத்துட்டேன். எகைன் இந்த உள்ளே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகணும் இல்லையா, அதனால் 0.5 கொடுத்துக்கிறேன். ஆஃப்செட் 0.5 inches இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அதே போல் இது, அடுத்து இது, அதே போல் இந்த இது. ஓகேங்களா, அடுத்து இந்த சென்டர் லைன்ஸ் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சென்டர் லைன் நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ டிஆர் டபுள் என்டர் இந்த இடத்துல ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் புல் டூல் யூஸ் பண்ணி உள்ள டெப்த்து க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த கபோர்டுக்குமே யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிம் பண்ணும்போதும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன லைன் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல ப்ராப்பராக ட்ரிம் ஆகி அதாவது அந்த இடத்துல ப்ரெஸ் புல் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நான் ப்ரெஸ் புல் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளை உள்ளுக்குள்ளே 1 feet 6 inchesக்கு உங்களுக்கு ப்ரெஸ் புல் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ரெக்டாங்கிளாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு 11 feet 11.5 inchesக்கு நான் வந்து உள்ளே வந்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 1 second. 1 feet 6 inch அப்படி 1 feet 6 inch அப்படிங்கும்போது அதிலேருந்து கொஞ்சம் 1 inch மட்டும் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுக்குறது 1 feet 5 inches கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக உள்ளே மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். ஒன் ஃபீட் 5 inches. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஃப்ட்டுக்கானது. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துல 2D ஒயர் ஃப்ரேம்லேருந்து ஹிட்டனுக்கு மாற்றிக்கோங்க. அப்படி இப்படி மாற்றும் போது உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணால் என்ன வியூ கிடைக்குமோ அதே போல் இருக்கும். ஸோ அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 6 feet 4 inches இருக்குது. ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். 6 feet 4 inches இருக்கு இல்லையா, ஹைட்டு நம்மளுக்கு 6 feet 11 inches. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 5 6.
ஸோ ஆக்சுவலாக 5 தான் நம்மளுக்கு இருக்குது. பட் இந்த டெப்த்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட், அதாவது 2 இது சேர்ந்தால் என்ன இருக்குமோ அதுதான் இதனுடைய ஹேங்கிங் பார்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு செல்ஃபாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 2ஆக கன்சிடர் பண்ணிக்கிறேன். 3 4 5 ஓகேங்களா. 2 3 4 5 6 ஓகேங்களா. இது 5 இருக்குது, நான் 6ஆக கன்சிடர் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டைமென்ஷன் டி என்டர் கொடுத்துட்டேன். அடுத்து 6 feet 4 inches வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 3 feet 2 inches கொடுத்துக்கிறேன். அடுத்து ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 feet 11 inches. ஸோ இது ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மிட்டில் இருந்து இந்த மிட்டுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணுறதுக்கு 6ஆக நம்ம ஸ்பிட் பண்ணுறோம். 6 லைன் டூல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேங்கிங் பார்ட் மட்டும் நம்மளுக்கு 2 இதாக செஞ்சது தான் நம்மளுக்கு ஒரு இது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 இதுக்கும் சேர்த்து ஒரு லைனாக ட்ரா பண்ணிடுறேன். அடுத்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லைன் தான். நம்ம 6ஆக டிவைட் பண்ணியிருந்தோம், பட் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணது 5 செல்ஃபு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு அதே போல் தான் இருக்குது. ஸோ சேம் அதே பார்ட்டு தான். ஸோ அதனால் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி வெளியில் கூட இப்படி ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக. ஸோ இது இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப்செட் கொடுக்குறோம். 1 inches ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளை மட்டும் நான் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். அடுத்து எகைன் ஆஃப்செட் 0.5 inches கொடுக்குறேன். இந்த பக்கம் ஒரு இது, அடுத்து இந்த பக்கம் அதே போல் மேலே கீழே ஓகேங்களா. ஸோ வெர்டிக்கலுக்கு லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். ஹரிசாண்டலுக்கு டாப்பு பாட்டம் 2 சைடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இப்படி இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் லைன் எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் சென்டர் லைன் எல்லாமே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் டெலிட் பண்ணிடுறேன். அடுத்து டிஆர் டபுள் என்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நீங்கள் ப்ராப்பராக இந்த ட்ரிம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அனதர் மெத்தடும் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, சப்போஸ் நீங்கள் ட்ரா பண்ணக்கப்புறம் எரர் இருக்குது அப்படின்னா இல்லை வேறு எதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது. ஸோ நீங்கள் ட்ரிம் பண்ணுறது மட்டும்தான் இந்த இடத்துல லேட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் மேலே இருக்க அந்த 2 போர்ஷனுக்கு மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் 4 சைடுமே ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 feet 6 inchesக்கு நம்ம ட்ராக் பண்ணிடலாம். அடுத்து ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே 1 feet 5 inches. அதே போல் 1 feet 5 inches. நெக்ஸ்ட்டு இது 1 feet 5 inches. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க சேம். அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அதே போல் தான் இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே போல் பக்கத்தில் ரெக்டாங்கிள் அதே மாதிரி இந்த பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணிங்களோ அதே யூனிட் அதே மாதிரி பக்கத்தில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை சேம் யூனிட் தான் இருக்குது, இப்போ இதே யூனிட் உங்களுக்கு பக்கத்தில் வருது அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே வேலையை முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஐசோமெட்ரிக் வியூ நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒர்க். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3D ரெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளைண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கிறதுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாடல். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.